வணக்கம் தம்பி தங்கச்சிங்களா. கொஞ்சம் தொண்டை சரியில்லை, வேற ஒர்க் பிஸி, அதெல்லாம் வீடியோ போடாமல் ஒதுக்கி போகலான்னு இருந்தேன். ஆனால் சில பேர் 2 பேர் கரெக்டாக 2 பேர் நம்ம விஜயனை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க ஒழுங்கானவங்க மாதிரி. எங்கள் அண்ணனை பற்றி பேசுக்கு முன்னாடி நீ தகுதியோடு இருக்கியான்னு பாருக்கண்ணா. ஜாதியை வச்சு மொழியை வச்சு மொத்தம் காலை பிடிச்சி அரசியல் பண்ணுற நீ எங்கள் அண்ணனை பற்றி பேசக்கூடாது. நான் ஏன் இவ்வளோ கோபமாக பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? இவன்லாம் என்ன தகுதி இருக்கு நம்ம அண்ணனை பற்றி பேச? நம்ம எல்லாரும் சேர்ந்து அவன் வாயை ஜிப்போ போட்டு முடியலாமா? மரியாதை கொடுக்குறவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், மரியாதை தெரியாதவங்க மரியாதை சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்துடலாம் விஷயத்துக்குப்பா. முதல்ல நம்ம சீமான் அண்ணன் ஏன் தெரியுமா சொல்கிறேன்? வயசில் பெரியவர், அவங்க மரியாதை கொடுக்காட்டி நம்ம கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசணும். அப்படிதான் நம்ம அண்ணன் நம்மளை வளர்த்துருக்காரு. ஆனால் அவங்களுக்கு சில பேர் சப்போர்ட் பண்ண வருவாங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாது. அவங்களாம் நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? நாய் குலைக்குது இல்லை, குலைச்சி என்ன பண்ணுவோம்? கண்டுக்க மாட்டோம், நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். அதுமாதிரி அவங்க குலைச்சிக்கிட்டே இருக்கட்டும் கமெண்ட்ல. அவங்கள ஒர்த்து கிடையாது ப்ரோ. ஒர்த்துக்குள்ளவங்ககிட்ட பேசுனா ஒர்த்து இருக்கு, ஒர்த்து இல்லாதவங்ககிட்ட பேசுனா நான் டைம் வேஸ்ட்டு. விஷயத்துக்கு போகலாம். ஓகே, அவங்க வேலையை பார்க்கட்டும். என்னன்னா சீமன் அண்ணா இப்போ ஒரு மாநாடு இதை ஒன்று போட்டிருக்காரு. அது என்னன்னு கூட முழுசாக தெரியல, ஏன்னா அவங்களை பற்றி நம்ம கண்டுக்கிறதே கிடையாது இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்காரு? ஜோசப் விஜய்னு ஏன் இப்போ போட்டீங்க? கிறிஸ்டின் ஜாதி மாதவனுக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசியிருக்கான் மனுஷன். அதுக்கப்புறம் தமிழன்னு சொல்ல மாட்டேன். இவர் பெரிய தமிழன். இவர் பண்ணுற அரசியல் என்ன தெரியுமா? மற்றவங்க குடும்பத்தை எட்டி பார்க்கறது, நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை பற்றி பேசுறது இல்லை. மற்றவனை குறை சொல்லி மற்றவன் காலை பிடிச்சி வளர்ந்தது. இப்போ போய் பிஜேபி கூட உட்காந்து மேடையில் பேசினது, டிஎம்கோட ஜாலரை அடிக்கிறது, யாருக்கும் தெரியாமல் பணத்தை வாங்குறது, இதான் உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல். நீங்கள் எங்கள் அண்ணனை பற்றி பேசக்கூடாது. ஓகே, உங்கள் விஷயத்தை வெளியே இழுத்தா நாரி போயிடும் ப்ரோ. ஆனால் எங்கள் அண்ணன் மக்களுக்காக நல்லது செஞ்சுட்டு இருக்காரு, மக்களை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ சொன்னி அவன் குடும்பம் அவன் கூட இல்லையேன்னு, அவன் பையன் வந்து கிளி கிழிச்சானே, அப்போ கூட நீ திருந்த மாட்டீங்களா? சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. மேடையில் மைக்க பிடிக்கிறவெல்லாம் தலைவன் கிடையாது, மக்களுக்கு கஷ்டத்தை பற்றி பேசுறவன் தான் தலைவன். அது எங்கள் அண்ணன், நீ கிடையாது. நான் 100% சொல்கிறேன். இப்போ 4 சதவீதம் ஓட்டு கிடைச்சது கூட அடுத்த வாட்டி டெபாசிட் கூட இல்லாமல் தோற்று போய், இப்போ டெபாசிட் கிடையாது, அடுத்த வாட்டி கட்சியே இல்லாமல் போயிடும். உங்களுக்கு கவலை கிடையாதுங்க. டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி காலை பிடிச்சி வாழ்க்கையை ஓட்டிடுவீங்க. ஆனால் எங்கள் அண்ணன் அப்படி பண்ண மாட்டாருங்க. எங்கள் அண்ணன் பின்னாடி மக்கள் இருக்காங்க. ஓகே, 2வது விஜயகாந்த் சார் பையன், அவருக்கு மரியாதை கொடுக்குற காரணம் என்ன தெரியுமா? விஜயகாந்த் சாருக்கே உண்மையா இல்லாத ஒரு பையன். விஜயகாந்த் சார் உயிர் இருக்கிற வர டிஎம்கே கால்ற அடிச்சதே கிடையாது. டிஎம்கே எதிர்த்து தைரியமா சிங்க மாதிரி நின்னார். ஆனா பையன் அசிங்கமா பேசிட்டு இருக்கான். டிஎம்கே காலை பிடிச்சி கட்சியில ஜெயிச்சு, அது ஒரே ஒரு ஓட்டுல ஜெயிச்சு. நீங்கெல்லாம் விஜயனை பத்தி பேசக்கூடாது ப்ரோ. நீங்கெல்லாம் விஜயனை வாடா போடான்னு பேசுற அளவுக்கு எங்க அண்ணன் சாதாரண ஆளு கிடையாது. அவர் பின்னாடி 8 கோடி மக்கள் இருக்காங்க, கிழிச்சிருவாங்க வாய. புரியுதா? உங்களுக்கு மரியாதை கொடுக்குற ஒரே காரணம் உங்க அப்பா, உங்களுக்காக இல்லை. நீ எல்லாம் விஜயனை பற்றி பேசாத தயவு செய்து.